நம்ம தியானம் பண்ணணும்னு சொல்லி உட்காருவோம். அப்பதான் பக்கத்தாத்துல ஏதோ சமைக்கிறான்னு சொல்லிட்டு மசால் வடை வாசனை வர்றதேங்கிற மாதிரி மைண்டு ஓடிண்டே இருக்கும். இப்படி அந்த மெய், வாய், கண், மூக்கு, செவி இவைகளை எவன் ஒருவன் கட்டுப்படுத்துகிறானோ அவனால்தான் தியானத்திலே மிகவும் சிறந்து விளங்க முடியும். ஒரு சுவாமி தரிசனம், இறைவனை வழிபட வேண்டும் சொன்னாலே எல்லா இடங்களிலுமே விளக்கேத்து முதல்ல அப்படின்னு சொல்றார். அது ஆலயமாக இருந்தாலும் சரி, இல்லங்களிலே பூஜை அறையாக இருந்தாலும் சரி, பூஜை ரூம்ல எந்த சுவாமி படம் விக்கிரகம் எதுவுமே இல்லைன்னா கூட ஒரு சின்ன அகல் விளக்கை வைத்து ஏற்றி விட்டாலே அந்த இடத்திலே இறைவன் வந்து சேர்ந்து விடுகிறார். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, மனம் அலைபாயாமல் தியானம் செய்வது எவ்வாறு அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். மனம் அலைபாயாமல் தியானம் செய்வது எப்படி? கொஞ்சம் கஷ்டம்தான். எல்லாருக்குமே, சாமானிய மனிதர்கள் அனைவரும், நமக்கு எல்லாருக்குமே பார்த்தோம்னா கொஞ்ச நேரம் அமைதியா உட்காரு அப்படின்னு சொன்னாலே உட்கார்ந்து இருக்கிறதே கஷ்டம். கொஞ்சம் அமைதியா உட்கார்ந்து இருக்கும் பொழுது என்ன நினைப்போம், அங்க இங்க நம்முடைய சிந்தனையானது இங்கும் அங்கும் ஓடிக்கொண்டே இருக்கும். திடீர்னு பார்த்தோம்னா அரசியல் சிந்தனைங்கிறது ஓடும், திடீர்னு பார்த்தோம்னா குடும்ப பிரச்சனைங்கிறது ஓடும், திடீர்னு பார்த்தா இந்த சினிமா பத்தி ஓடிட்டு இருக்கும். மைண்ட்ல 4 விதமாக எல்லாமே போயிட்டே இருக்கும். அதற்கு காரணம் நம்முடைய அந்த பஞ்சேந்திரியங்கள்னு சொல்றோம். மெய், வாய், கண், மூக்கு, செவிதான். மெய் நம்ம தொடுதலின் மூலமாக நம்முடைய உடம்பானது உணர்கின்ற விஷயம். கண்ணால் பார்க்கிறோம், ஏதோ ஒரு நிகழ்வினை பார்த்துட்டே இருக்கோம், திடீர்னு அந்த நிகழ்வு தான் நம்ம மனசுல பதிஞ்சு நமக்கே அந்த சம்பவம் நடந்தா என்ன நடக்குங்கிற மாதிரி மனசு ஓடிண்டே இருக்கும். காதால் ஏதோ ஒரு வார்த்தைகளை கேட்கிறோம், அதே போல மூக்குல ஏதோ ஒரு வாசனைங்கிறது வர்றது. நம்ம தியானம் பண்ணணும்னு சொல்லி உட்காருவோம், அப்பதான் பக்கத்தாத்துல ஏதோ சமைக்கிறான்னு சொல்லிட்டு மசால் வடை வாசனை வர்றதேங்கிற மாதிரி மைண்டு ஓடிண்டே இருக்கும். இப்படி அந்த மெய், வாய், கண், மூக்கு, செவி இவைகளை எவன் ஒருவன் கட்டுப்படுத்துகிறானோ அவனால்தான் தியானத்திலே மிகவும் சிறந்து விளங்க முடியும். ஆனா சாமானிய மனிதர்கள் நாம் எப்படி அந்த நிலையை அடைவது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இதற்குத்தான் நமக்கு அழகாக சொல்லி வைத்திருக்கிறார்கள். வீட்டிலே விளக்கேற்ற வேண்டும், விளக்கேற்ற வேண்டும் சொல்றா இல்லையா? ஒரு சுவாமி தரிசனம், இறைவனை வழிபட வேண்டும் சொன்னாலே எல்லா இடங்களிலுமே விளக்கேத்து முதல்ல அப்படின்னு சொல்றார். அது ஆலயமாக இருந்தாலும் சரி, இல்லங்களிலே பூஜை அறையாக இருந்தாலும் சரி, பூஜை ரூம்ல எந்த சுவாமி படம் விக்கிரகம் எதுவுமே இல்லைன்னா கூட ஒரு சின்ன அகல் விளக்கை வைத்து ஏற்றி விட்டாலே அந்த இடத்திலே இறைவன் வந்து சேர்ந்து விடுகிறார் அப்படிங்கிற ஒரு உண்மையை நம்முடைய பெரியவர்கள் நமக்கு வலியுறுத்தி சொல்லி இருக்கிறார்கள். இறைவனை ஜோதி ஸ்வரூபனாக தரிசனம் செய்ய வேண்டும். அது எந்த சுவாமியா இருந்தாலும் சரி, அப்படி ஜோதி வடிவிலே நாம் தரிசிக்கணும்னு சொல்லிட்டுதான் நமக்கு அந்த கற்பூர தீபாராதனைங்கிறதே காமிக்கிறார். எல்லா ஆலயங்களிலுமே தீபாராதனை காமிக்கிறார் இல்லையா? அது கற்பூர தீபாராதனையோ அல்லது நெய் விளக்கோ ஏதோ ஒன்று, அந்த விளக்கொளியிலே தான் நாம் இறைவனை தரிசிக்கிறோம் தானே. ஆக அந்த விளக்கு ஒளி, அந்த ஜோதி என்பதுதான் இறைவன். இதைத்தான் நம்முடைய சாஸ்திரமானது வலியுறுத்தி சொல்கிறது. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? மனசுக்குள்ள கண்ணை மூடிட்டு உட்காடுறோம், ஆனா தியானம் பண்ண முடியல, ஏதோ ஒரு சிந்தனைங்கிறது அலை பாயும் பொழுது நம்ம ஏதோ ஒரு ஆலயத்துல ஒரு தீபாராதனை தரிசனம் பண்ணிருப்போம், இல்ல நம்ம வீட்டிலேயே கூட ஒரு தீபாராதனை தரிசனம் பண்ணிருப்போம்ல. அந்த தீபாராதனை நேரத்தினை நினைவிலே கொண்டு வர வேண்டியது. அந்த விளக்கொளி அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? அந்த விளக்கொளியை மட்டும் கண்களை மூடிக்கொண்டு அந்த விளக்கு ஒளியை சிந்திக்க வேண்டியது. எனக்கு அதுவும் கஷ்டமா இருக்கு சார், என்னால அது முடியல அப்படின்னு நினைச்சோம்னா, அழகாக அதிகாலை பொழுதிலே எழுந்திருந்த அந்த கிழக்கு நோக்கி அமர்ந்து கொண்டு அந்த சூரிய ஒளியானது முகத்திலே அடிக்கிறது அல்லவா, அந்த நேரத்தில் அப்படி உட்கார்ந்துட்டோம்னு சொன்னா கண்களை மூடினாலே அந்த சூரிய ஒளியானது நம்முடைய இமைக்குள் பட்டு நமக்கு ஒரு மாதிரி ரெட்டிஷா தெரியும், அப்படியே சிகப்பா தெரியும். நம்ம கண்ணை மூடி பார்த்தாலே தெரியும். காலங்காத்தால போய் வெயில்ல உட்காந்து நம்ம கண்ணை மூடினாலே ஒரு மாதிரி ரெட்டிஷா நமக்கு தெரியும். அதை ஒரு 2 நிமிஷம் அப்படியே தியானம் பண்ண 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 அப்படியே உட்கார்ந்து இருந்தோம்னாலே தானாகவே நமக்கு அந்த தியானம், அந்த ஜோதி என்பது கண்ணிலே புலப்படும். உள்ளுக்குள்ளாக அகக்கண்ணால் நாம் அதனை காண்போம். இதுதான் தியானம் செய்வதற்கான எளிமையான வழி. கண்ணை மூட வேண்டியது முதல்ல. கண்களை மூடிக்கொண்டாலே, கண் அப்படிங்கிறதா நம்முடைய சென்சார் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இந்த சென்சார் அப்படிங்கிறது தான் இந்த 5 சென்சார். என்னென்ன? பஞ்சேந்திரியங்கள், மெய், வாய், கண், மூக்கு, செவி. அதுல முக்கியமான சென்சார் எதுன்னு பார்த்தோம்னா அது கண்கள் தான். ஆக தியானம் செய்ய வேண்டும், மனம் அலைபாயாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு முதலிலே கண்களை மூட வேண்டும். கண்களை மூடிக்கொண்டிருந்தாலே தானாக கொஞ்சம் கொஞ்சமாக வெளியிலே என்ன சத்தம் கேட்டுக்கொண்டிருந்தாலும் அப்படியே டெய்லி பிராக்டிஸ்ல வர வர வர
நம்ம கண்களை மூடிண்டு அந்த ஜோதியை கண்களுக்கு முன்னால் அப்படி கொண்டு வந்து நிறுத்தணும்னு சொன்னாலே தன்னால் வெளியிலே பேசுகின்ற அந்த பேச்சுக்கள் எதுவுமே நம்முடைய காதிலே விழாது. அது எப்படி சார் நம்ம காதுல விழாம இருக்கும்? அவங்கவுங்க ஏதோ பேசிக்கிட்டு தானே இருப்பாங்கன்னு சொன்னா, இப்படி யோசிச்சு பாருங்களேன். உங்களுக்கு ஏதோ ஒரு ஃபோன் கால் வர்றது, நீங்க இந்த போனை எடுத்து அட்டன் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க. போனை எடுத்து, நான் சொல்றது ஹெட்போன் போடாமலேயே சொல்றேன், ஹெட்போன் போடாம நீங்க ஸ்பீக்கர் போட்டு கூட பேசலாம். பேசும் பொழுது உங்களுடைய கவனமானது எதிர்முனையிலே இருப்பவர் என்ன பேசுகிறாரோ அதில் மட்டும்தான் இருக்குமே தவிர, நம்மை சுற்றி யார் என்ன பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்பது, அவங்க பேசுற சத்தம் கேட்கும், ஆனால் அதிலே நம்முடைய கவனம் என்பது செல்லாது. அவர்கள் என்ன பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்பது கூட நமக்கு கேட்காது. இவர் எதிர்முனையிலே இருப்பவர் பேசுவதை மட்டும்தான் நாம் கவனித்துக் கொண்டிருப்போம் அல்லவா? அதுபோலத்தான் இங்கும். எப்படி என்று சொன்னால், நமக்குள்ளாக நாம் மந்திர உச்சாடனம் செய்து கொண்டிருக்கும் பொழுது, நான் சிவனை ஃபாலோ பண்றேன்னு சொன்னா ஓம் நம சிவாயா, ஓம் நம சிவாய என்று சொல்லிக்கொண்டே கண்களை மூடிக்கொண்டிருக்கலாம். நான் பெருமாளை ஃபாலோ பண்றேன்னு சொன்னா ஓம் நமோ நாராயணாய என்று சொல்லிக்கொண்டே இருக்கலாம். அல்லது நான் சுப்பிரமணிய சுவாமியை ஃபாலோ பண்றேன்னு சொன்னா ஓம் முருகா முருகா முருகான்னே சொல்லிட்டு இருக்கலாம், ராமராமான்னு சொல்லிட்டு இருக்கலாம். இப்படி ஏதோ ஒரு மந்திரத்தை, அந்த இறைவனுடைய திருநாமத்தை சொல்லிக்கொண்டே கண்களை மூடிக்கொண்டிருக்கும் பொழுது, நாம் என்ன மந்திரத்தை உச்சரித்து கொண்டிருக்கிறோமோ, எந்த இறைவனுடைய திருநாமத்தை நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோமோ, அதுதான் நம்முடைய காதுகளிலே ஒலித்து கொண்டிருக்கும். மற்றவர்கள் பேசுவது எதுவுமே கேட்காது அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். இது எதுவுமே கேட்காது, இது எதையும் பாராது, இப்படியே இருந்துட்டு இருந்தோம்னாலே மூக்கிலே கூட அந்த பக்கத்துல என்னென்ன சமைக்கிறாங்களோ அந்த வாசனைங்கிறதும் நம்மை சேராது. அது எல்லாமே பரவி இருக்கும். ஆனா நம்ம கண்ணை திறந்து, காதை ஃபுல்லா திறந்து தியானத்தை முடிச்சுட்டு பார்க்கும் பொழுதுதான் பக்கத்துல என்ன வாசனை வருங்கிறதே நம்ம உணர்வோம். அதுவரை அதனை உணர மாட்டோம். இந்த ஸ்டேஜ் வர்றதுங்கிறது கொஞ்சம் சிரமம்தான். இருந்தாலும் அழகாக எளிமையான வழி அப்படின்னு சொன்னா, தியானம் செய்வதற்கு எளிமையான வழின்னு சொன்னா, கண்களை மூடிக்கொண்டு அப்படியே நம்முடைய நெஞ்சகத்திலே என்னத்தை கொண்டு வரணும்னு சொன்னா, ஒரு ஒளியை கொண்டு வந்து, ஒரு வெளிச்சத்தை கொண்டு வந்து நிறுத்திட்டாலே போதும். இப்படி கண்ணை மூடிட்டு ஒரு அழகா இந்த இடத்துல நமக்கு நிக்கிறது, ஒரு ஜோதியாக, ஜோதி வடிவிலே நான் இறைவனை தரிசிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு நினைவிலே கொண்டு வந்து அந்த இறை நாமத்தை நாம் தொடர்ந்து உச்சரித்து கொண்டிருந்தாலே போதுமானது. முதல்ல ஒரு 10 நிமிஷம் பண்ணி பாருங்க, அப்புறம் 15 நிமிஷமா இன்க்ரீஸ் பண்ணுங்க, அப்புறம் 20 நிமிஷமா இன்க்ரீஸ் பண்ணுங்க. ஒரு நாளைக்கு 1/2 hour ஒருத்தர் தியானம் பண்றான்னு சொன்னாலே அவருடைய ஆன்ம பலம் என்பது நிச்சயமாக அது உச்சத்தில் தான் இருக்கும். அவரை யாராலுமே அசைக்க முடியாது. இதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.